வணக்கம். நான் உங்க யாகவா சிங்கப்பூர்ல இருந்து. இன்னும் ஒரு நாள் ரைட்ல நம்ம எங்க போவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்டர் ராக்கெட் டவர்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்லன்னு நினைக்கிறேங்க. 1/2 மணி நேரம் டிராவல் சம்திங்ல வருது. நம்ம இங்கேருந்து போகணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழைங்க. 3 நாள் வேற இங்கே சிங்கப்பூர்ல மழையா சொல்லியிருக்காங்க. இன்னும் இல்லாமல் ஒரு வாரம் வேற கண்டினியூவாக மழை இருக்குங்க. நான் இப்போ 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆகி இப்போ தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை தாங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை இருக்குது. நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போகிறோம் தெரியல. இருந்தாலும் ஸ்லோவாக போயிடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ரைடில் ஒரு சைக்கிள் ஓட்டினேன். அது நம்ம சைக்கிள் தான். ஆனால் அது வேற ஒருத்தவங்க அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அதனால அதை எடுத்து வச்சு ஓடுறேன். இன்னைக்கு நம்ம சைக்கிளை ரெடி பண்ணியாச்சு. அவனை நான் தம்பின்னு தான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பாருங்க பின்னாடி நிற்கிறது தெரியுது. இன்னும் இவ்வளோ நாள் தான் அது ரைடு விளாக்குக்கு சைக்கிளை ரெடி பண்ணி ஆகும்னு சொல்லி ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குங்க. அந்த சைக்கிளில் கொஞ்சம் வேலை இருக்குங்க. நான் உங்களை சைக்கிள் அந்த பக்கத்தில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் நம்ம சைக்கிள் தாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள 2 ரைடில் பண்ண அந்த சைக்கிளும் அது நம்ம சைக்கிள் தான். ஆனால் அதாவது அது வேற ஒருத்தவங்க இருந்தாலும் இப்போ நம்ம கண்ட்ரோலில் தான் இங்கே இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் இந்த பாருங்க தெரியுதுங்களா, இதுதான் நம்ம சைக்கிள். இருங்க உங்களுக்கு, இது நம்ம சைக்கிள் இருந்தும் இதில் இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் கவர் மாற்ற வேண்டியது இருக்குது. சீட்டு கொஞ்சம் பிஞ்சு போச்சுங்க, சீட்டு மாற்றணும். அப்புறம் அந்த கியர் ஒயர் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அது கொஞ்சம் மாற்றணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் ஷூ மாற்றணுங்க. அதுலேருந்து ரொம்ப சவுண்டாக வருது. பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா, ஆமாம் பிரேக் ஷூ கொஞ்சம் டேமேஜாக இருக்குங்க. அது கொஞ்சம் சவுண்டு வருது, அது கொஞ்சம் மாற்றணும். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செயின் இது அட்ஜஸ்ட்மெண்ட் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கேன். இருந்தாலும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது ஓட்டலாம் போ. இருந்தாலும் கொஞ்சம் வேலை இருக்குங்க. அது பார்த்து மாற்ற மாதிரி இருக்கு. வேலை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அடுத்த வாரத்தில் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. இப்போது நம்ம ரைடர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு இதில் பேசிக்கிட்டே போவோங்க. வாங்க போவோம். இன்னைக்கு மழைங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 3 நாளாக கண்டினியூவாக மழை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு வாரம் வேறு மழை இருக்குது. நான் இன்னைக்கு எப்படா ரைடு பண்ண போகிறோம், வீடியோ எடுக்கிறேன்ட்டு தெரியாமல் இருந்தாங்க. இருந்தாலும் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் இருந்துச்சு. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கிளம்பியாச்சுங்க. பார்த்தா ஒரு 11 மணி சம்திங் நான் எல்லா சைக்கிள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு கிளம்பவே பார்த்தீங்கன்னா 11-11:30 மணி ஆயிடுச்சுங்க. நான் அப்புறம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்தேன். பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுட்டு நான் அப்போ தாங்க கொஞ்சம் மழைன்னொடனே கிளம்புறேங்க. இன்னைக்கு கிளைமேட் வேறு லெவலுங்க. கிளைமேட் வேறு லெவலில். இதில் சைக்கிள் ரைடு பண்ணுறாருந்தா மழை பெய்யாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மழை தூரிக்கிட்டே இருக்குது. நம்மளும் எவ்வளோ தூரம் ரைட் பண்ணுற முடியும்னு தெரியலை. இருந்தாலும் இங்கேருந்து தூரமாக வேறு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு போவோம் நம்ம. இந்த சைக்கிளுங்க, இந்த சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச சைக்கிள். அதாவது நான் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுங்க அந்த சைக்கிள் வாங்கி. 2 வருஷம் ஆச்சு. இதில் எங்களோட வேலை பார்க்குறவர், அதாவது அவர் சைனாவில் உள்ளவர். அவர் அங்கிள் தான் கூப்பிடுவாங்க. இங்கே டவர் கேன் ஓட்டுறாருங்க. அதாவது நான் அப்போ ஒர்க் பண்ணும்போது அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி சைக்கிள் இருக்கு, யாராவது வேணும்னா எடுத்துங்க, அப்படி புது சைக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க. அப்புறம் நானே பார்த்தேன், அந்த சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு நான் அங்கிள்கிட்ட சொல்லி நானே அந்த சைக்கிளில் அந்த காசுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்போது நல்லா புதுசாக இருந்துச்சுங்க. புதுசாக இருந்தது. அப்புறம் நான் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு புதுசாக வாங்கி. 2 வருஷம் ஆச்சு, இன்னும் இருந்துச்சுங்க. அப்புறம் இடையில கொஞ்சம், அதாவது டயர் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. டயர் மாற்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முன்னாடி ஒரு மரம் விழுந்து கிடக்குங்க. மரம் கொத்தி கிடக்கு. இருங்க, அதை எடுத்து போட்டுருவோம். ஓகேங்க, அந்த மரத்தை கொஞ்சம் தள்ளி போட்டாச்சு. நம்மளால் அது தூக்க முடியலை, கொஞ்சம் வெயிட்டாக வேறு இருக்குது. ஒரு ஆள் போய் வர மாதிரி சைக்கிள் போகிற மாதிரி ஒதுக்கி போட்டாச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கிளம்பலாம். அங்கே பார்த்தீங்கன்னா காற்றுங்க. 3 நாளாவே மழை, சரியான மழைங்க. நான் நீங்கள் எப்படியா ஓட்ட போகிறோம், இன்னைக்கு போச்சுறான்னு நினச்சிங்க. இன்னைக்கு ரைடு போக முடியாதோன்ட்டு பார்த்தீங்கன்னா காலைல நின்றுச்சு. சரி இதில் எப்படியாவது நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு பாதியில் எங்கேயாவது மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒரு 2 நிமிஷத்தோட இருக்காது, பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு. ஐயோ என்னடா பண்ணுறது, மழை நிற்காத மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன்னா இப்போ நின்றுச்சு. சரின்ட்டு இதை எடுத்து கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு போகிற வரல எங்கேயா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டீ சாப்பிட்டு அப்படியே போயிடும்ட்டு பிளான் பண்ணி எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் அதான் ஃபஸ்ட் விளாக்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தயக்கமாக இருந்துச்சுங்க பேசுகிறதுக்கு. அதில் நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்துருக்கேன், இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்க.
அதை அது அது அதில் நம்மளோட ஒர்க் பண்ணுறவங்க என்னன்னா பார்த்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்தாங்களா, பார்த்துட்டு அவர் பேர் வந்து மாரியண்ணன். அவர் பார்த்தீங்கன்னா அது டெய்லி நம்மளை அதில் சொல்லுவாருங்க. அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர், நம்மளோட ஃபேனு தான் வரும். பார்த்தீங்கன்னா அவர் டெய்லி சொல்லுவார், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் வேலை ஒர்க் சைட்லேயும் சரி, நம்ம எங்கே பார்த்தாலும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அது நமக்கு இதாக இருக்கும். இருங்க, நம்ம சிக்னல் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி போட்டு தாங்க இருக்கு, நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா சிக்னலுக்காண்டி. நம்ம மேப்பில் ஸ்ட்ரைட்டாக தாங்க போகணும், ஸ்ட்ரைட்டாக தான் காட்டுது, போக வேண்டியதாங்க. ஓகேங்க, சிக்னல் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் கிரீன் கலரில், அது போட்டால் தாங்க நம்ம கிராஸ் ஆகும். அதே மாதிரி அந்த லிமிட்டு டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த டயத்துக்குள்ளே நம்ம அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகணுங்க. இடமெல்லாம் வேற லெவலில் இருக்குது. கிளைமேட்டு தாங்க, கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுங்க இன்னொரு இது அதை பார்த்தீங்களா? அந்த சீனலு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் மேப்பை பார்த்துக்கிட்டே வந்துட்டேங்க. மேப்பை பார்த்துக்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீனல் போட்டுருந்துருக்கு. நான் அதை கவனிக்காமல் நான் மேப்லேன்னு பார்த்து நிற்கிறேன் எப்படி போகிறது என்னன்ட்டு. அது அந்த வண்டியில் உள்ளவர் பார்த்து என்ன சிரிக்கிறாருங்க. சீனல் போட்டு அதை ப்ரெஸ் பண்ணிக்கினேன்னா அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு இது வாங்கணுங்க, அது ஹோல்ட்ரு வாங்கணும், மொபைல் ஹோல்ட்ரு வாங்கணும். அது இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா கையிலே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி இருங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிரமமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆச்சு. நான் எங்கேயாவது டீ சாப்பிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல போயிட்டு இது பண்ணுறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது. அதனால சைக்கிள் ஓரமாக பார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம கடையில் தான் அங்கே உட்காந்துருங்க. கோப்பி சாப்பிட்ற கடை, சரி மழை நிற்கட்டு அப்படியே கோப்பி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்திருக்கோங்க. ஹோட்டல் நிற்கிறோம். ஹோட்டலில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஏதோ காக்கா ஆம்பாங்னு சொல்லி ஒரு ஹோட்டலுங்க. காக்கா ஆம்பாங் சொல்லி ஏதோ ஒரு ஹோட்டல். காக்கானா நம்ம ஊரில் உள்ள காக்கா பேரில், ஏதாவது அது சைனீஸ் பேருங்க. காக்கா அது எதுவாக சரியாக பேர் நமக்கு வரமாட்டேங்குது, அதனால ஒன்றும் இல்லை. அந்த ஹோட்டல் தாங்க உட்காந்துருக்கான். மழை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று பெஞ்சுக்கிட்டு மழை நிற்கிற மாதிரி தெரியலைங்க. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நான் 2 கிலோமீட்டருக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க. 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மழை சரியான மழையாக பெஞ்சுக்கிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மழை சரியான மழைங்க. நம்ம எப்படி இது பண்ண போகிறோன்னு தெரியல. பார்ப்போங்க, ஸ்லோவாக நிற்கிட்டு அப்படியே போயிடலாம். நம்ம ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. மழை இப்போ தான் ஸ்டாப் ஆகிட்டுருக்கு, நம்ம கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆக போகுதுங்க. 2 மணி ஆகிறதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. 2 மணி ஆக போகுது. நம்ம இப்போ ஒரு 2 கிலோமீட்டருங்க, இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். கிளம்பிட்டு அங்கே போயிடுவோங்க. இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்ன ஆகவா திடீர்னு ஒய்ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் பண்ணுறவங்க வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க, ஏதாவது பேர் வை ஆகவா, நான் அப்போ தான் நல்லா இருக்கும், நீ சும்மா அதாவது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லாமல் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பேராக வச்சுக்க, அப்போ தான் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானே கேட்டேன் அவங்கள்ட்ட என்ன மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, நீ எதாவது வை, உனக்கு பிடிச்ச மாதிரி வைன்னாங்க. அப்புறம் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இது உன்னோட சேனல் தானே, அப்படிங்கும் போது உனக்கு பிடிச்ச மாதிரி உன் நேம்லேயே ஷார்ட்டாக வச்சுக்க, ஏன்னா உன்னோட சப்ஸ்கிரைபரு அப்படிங்கும் போது எல்லாம் ஒன்று சார்ந்து தானே வரும் அப்படின்னாங்க. சரி அப்படி என்னடா வைக்கலாங்கும் போது நான் என்னோட நேம் தாங்க, ஃபுல் நேம் வந்து யாகவ செல்வன் வரும். சரி அதை சுருக்கி ஒய்ஜிஎஸ்ன்னு முன்னாடி வச்சுருப்பேங்க. சரி அதே நேமே வச்சிடலாம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒய்ஜிஎஸ்ன்னு வச்சதாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. அதாவது நான் இப்போ ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறியாங்க. இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, மூச்சு வாங்குதுங்க. நல்லா மேடாக இருக்குன்னு மிதிக்க முடியலை. அப்புறம் அந்த ஒய்ஜிஎஸ்ன்னு பேர் வந்து எல்லாம் எப்படி வச்சதுன்னா, நான் காலேஜ் ஃபைனல் படிக்கும் போது இருங்க ஒரு 5 நிமிஷங்க மூச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் மேடு சரியான மேடுங்க. அதில் மிதிக்க முடியாமல் அதில் பேசுகிற வேற இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது, ரொம்ப வாங்குது. எடுத்த பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியும். இருங்க ஒய்ஜிஎஸ் பார்த்தீங்களா, கடல் மாதிரி கிடக்கு, வேற லெவலில் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. ஆனால் இதுக்குள்ள நடந்து தான் போக முடியாது போல இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வழியாக வரணும்னு தெரியல. இருங்க உங்களுக்கு இங்கே உள்ள இருக்கு, இதை போட்டு எடுத்துரும்.
வேறு லெவலுங்க, வேறு லெவல். இடம் சூப்பருங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம எங்கேயோ இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் செலக்ட் பார்க் முன்னாடிங்க, அதாவது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு முன்னாடி ஒரு பார்க் ஒன்று இருக்குது. இந்த இடத்த பார்க்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது நம்ம உள்ளுக்குள்ளே போகணும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது, அந்த கேட்டு இருக்குல்ல, அந்த கேட்டு பக்கமாக ரைட் அது லெஃப்ட் சைடு போய் உள்ளே வர மாதிரி இருக்குது. சைக்கிள் போகிற மாதிரி இருக்குது. அதாவது காருக்கெலாம் இங்கே உள்ள அலோடில் போல் இருக்குங்க. நம்ம சரி போகிற வழிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. நமக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன், அது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பின்னாடி கடல் மாதிரி ஒன்று கிடக்கு. அதாவது இந்த இடம் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இடம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இருங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? இடம் சூப்பராக இருக்குங்க, கடல் மாதிரி கிடக்கு. இந்த இடத்துக்கு இந்த இப்போ உள்ள கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே தாங்க, அந்த பாதையில் தான் போகணும். அந்த அருக்கு நம்ம போக வேண்டியது இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதுங்களான்னு இல்லை. அதாவது இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னா இங்கே ஒரு ராக்கெட் டவர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. சரி இங்கே ஒரு ஃபோட்டோ ஏதாவது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம சைக்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு பார்க் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சரி அப்படியே போகிற வழியில் இது பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. சரிங்க, உள்ளே போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போவோம். நான் இப்போ இதை பார்த்தீங்களா? அதாவது நம்ம கடலுக்குள்ளே போயிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியாதவங்க. மிச்சப்படி இங்கேண்டே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம், இதுதாங்க நம்ம வர வேண்டிய அதாவது இந்த இடத்தோட ஸ்பெஷல். இதை வந்து ராக்கெட் டவர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் தான் இருக்குது. இன்னும் நான் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு அதை காட்டுறேன். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குங்க. அது மேலே வந்துட்டாங்க. மேலே உள்ள வியூவை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே உள்ள அந்த பார்க் ஃபுல்லாக தெரியும் இல்லாமல் ஃபுல்லாக அந்த பக்கம் உள்ள எல்லாத்துலேயும் கவர் ஆகுது. நம்ம பாருங்கள், அதாவது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வந்தேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்கே நிற்கிறோம். அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம அப்படியே தான் சைக்கிளில் வந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பார்க்கில் உள்ள எல்லாத்தையும் கவர் ஆகாமல் வச்சுருக்காங்க. மறந்தாங்க மறைக்குது. மிச்சப்படிக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சூப்பராக வியூவெலாம் இருக்குது. பார்த்தீங்களா காடு மாதிரி இருக்குது. எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு இந்த ஸ்கூலில் உள்ள ஞாபகம் தான் வருது. நான் ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா பக்கத்தில் ஒரு காடு இருக்குங்க. அப்போ என்ன சாப்பாடு இதில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் பசங்கள்லாம் அந்த கண்ணாம்பூச்சி விளாட்டுன்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே போய் விளாடுவோங்க. பார்த்தீங்கன்னா அந்த காடு இதே மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெரிய காடுங்க. அப்போது அந்த காட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக போக முடியாது, அவ்வளோ பயமாக இருக்கு. அப்போ சின்ன பசங்க தானே, அதனால் அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அந்த காட்டுக்குள்ளே போகிறதுன்னா பார்த்தீங்களா, நானே ஓடிட்டு ஒரு தடவை பசங்கள்லாம் தனியாக விட்டு வந்துட்டாங்க என்ன. ஐயோ என்னடா பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுக்கணும். பார்த்தா தெரிச்சு விடியாதுங்க. அப்போது நமக்கு அவ்வளோ காடு இதெல்லாம் தெரியாதுங்கள, அந்த எப்படி வர்றது வழி போகிறதுலாம் தெரியாது. எல்லா பசங்களும் நல்லா தெரியும், நமக்கு தெரியாது. ஒரு தடவை விட்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம என்னடா பண்ண போகிறோன்னு நினச்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பிடிச்சி வந்துட்டேங்க. வழி வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா நம்ம பசங்க எல்லாம் அந்த என்ட்ரன்ஸில் நின்றுக்குந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு போயிட்டு எல்லாம் பேசி டாண்டா விட்டு வந்தேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க அந்த காட்டுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா அப்போலாம் அந்த நல்லா இருக்குங்க அந்த ஸ்கூல் லைஃப்பில். அந்த காட்டுக்குள்ளே போய் விளாட்றது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு கோயிலெலாம் இருக்குங்க, பெரிய கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் அதான் அந்த டைம் ஏதோ 5 வருஷமாக ஏதோ சொல்லுவாங்க, அந்த கிடா வெட்டு அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுவாங்க வெட்டி. அந்த மாதிரி ஒரு கோயில் உள்ளுக்குள்ளே இருக்குங்க. அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கு இப்போ எனக்கு இந்த இதுக்குள்ள ஃபீலிங்லாம் வரும்போது. ஒய்எஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணிங்க. நம்ம தனியாகவே விளாக் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஆஃப் ஆயிருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா என் சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆகிட்டேன்டான்ட்டு நம்ம கேமரா சொல்லிடுச்சு. சரி ஓகேன்ட்டு நம்ம ஃபோனில் விளாக் பண்ணிக்கலான்ட்டு சரி இன்னும் கொஞ்சம் சுற்ற வேண்டிய இருக்குது. சுற்றலான்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுங்க. இன்னமும் கொஞ்சம் நேரம் சுற்றி வீடியோ எடுக்கணும் தாங்க ஆசை. பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுங்க. கூலில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெவி ரெயின் மாதிரி போட்டுருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம இங்கே சுற்ற முடியாது. கண்டினியூவாக 6 மணி வரைக்கும் எதுவும் போட்டிருக்காங்க. 6 மணி வரைக்கும் இங்கே ஹெவி ரெயின் போட்டுருக்காங்க. சரி ஓகேன்ட்டு நம்மளும் கிளம்புற டைம் வந்துடுச்சுன்ட்டு கிளம்புவாங்க. இல்லைன்னா அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்த்து வீடியோ எடுக்கலான்ட்டு தான் பார்த்தா எல்லாமே நமக்கு இன்றைக்கி மழை நல்லா எல்லாம் சொதப்பிடுச்சாங்க. சார்ஜ் இல்லை, எல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல.
சரி ஓகேன்ட்டு கிளம்புவோம் பார்த்தாச்சுங்க. சரி நம்மளோட என்னையோட ஒரு நாள் ரைடு வீடியோ வந்து நாளைக்கு நம்ம இந்தியா டேது வந்து 8 மணி சம்திங்கில் வந்துருங்க. கரெக்டாக வந்துடும். எல்லோரும் பார்த்துட்டு வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க, நம்ம அடுத்த நாள் ரைடில் பார்ப்போங்க. அடுத்த சண்டே ரைடில் எல்லாம் பார்ப்போங்க. பாய்ங்க.